ஹலோ வீவர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெஷ் வெர்சஸ் நோடல் அனாலிசிஸ். ஸோ எந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணலாம், ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்கள் என்னென்ன, இதை தான் வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து மெஷ் அனாலிசிஸ்ல போடுறதா இல்லை நோடல்ல போடுறதா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் see this two figures, that means two types of questions. So this is the question number 1 and this is the another question. You see this, there are two different types of questions is there. So என்னுடைய first questionல இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, I want to find out the value of I0 and similarly here I want to find out the value of V1. ஸோ அப்போ என்னுடைய கொஷின்ஸ்ல நான் என்ன பராமீட்டர் கண்டுபிடிக்கணுமோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய மெத்தடை நான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் வித்தியாசம் வந்து என்ன சொல்றதுன்னா, பராமீட்டர் டு பி ஃபவுண்ட். இஃப் இட் இஸ் கரண்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி we go for mesh analysis. Suppose if I want to find out the voltage, then I move on to nodal analysis. ஸோ என்ன பராமீட்டர் கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஸோ அதை வச்சுதான் என்னுடைய சம்மை வந்து நான் அப்ரோச் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ நவ் த செகண்ட் ஒன், number of unknown. Okay, now you see this diagram, then you get some clarity. And also in nodal analysis I put one more diagram. See this diagram also. Okay, so that means the number of unknown. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு V1 V2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி told that if I want to find out the value of V1 V2, then I prefer nodal analysis. அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணணும், நோடல் யூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? சரிங்களா? பட் ஆனா அது கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் பார்க்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 3 லூப் இருக்கு. I put I1 I2 I3. அப்ப நான் மெஷ் அனாலிசிஸ்ல போகக்குள்ள 3 அன்னோன்ஸ் இருக்கு. சரிங்களா? if I go for mesh analysis, if I go for the node, so I take this is my reference point. அப்ப இதை விட்டுறலாம் அந்த நோடு. அப்ப எனக்கு எத்தனை நோடு இருக்கு? 1 2 3 4. ஆக்சுவலி இது வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்வெர்ட் பண்ணிட்டா 4 நோடு, கன்வெர்ட் பண்ணலன்னா 5 நோடு இருக்கு. ஸோ நம்ம கன்வர்ஷன் போறோம்னே வச்சுக்கலாம். அப்ப எனக்கு 4 நோடு இருக்கு. அப்போ 4 unknowns when I go for nodal analysis. சரிங்களா? அப்ப எனக்கு நம்பர் ஆஃப் unknowns கம்மியா இருந்தா மட்டும்தான் அந்த மெத்தடை ஈஸியா என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அப்ப நம்பர் ஆஃப் unknown நான் ஃபார்ம் பண்றேன் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அதுவே இங்க வாங்க. ஸோ இப்ப இங்க வரக்குள்ள நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் த்ரூ திஸ் கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் 20 கிலோ ஓம் அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்ப கரண்ட் கண்டுபிடிக்கனாலே மெஷ் அனாலிசிஸ் தான். அப்ப மெஷ் அனாலிசிஸ் போடலாமான்ட்டு. பட் ஆப்வியஸ்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 சரிங்களா, 2 3 4 5 unknowns, மீன் 5 unknowns இருக்கு. பட் ஈவன் தோ ஹியர் I1 ஸ்பெசிஃபைட், I2 ஸ்பெசிஃபைட், மீன் I5 ஸ்பெசிஃபைடா இருந்தாலும் மீதி வந்து எனக்கு 3 unknowns வந்து உள்ள இருக்கு. அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் திஸ் பிலாங்ஸ் டு சூப்பர் மெஷ். இதுல வந்து எனக்கு உள்ள வரும். ஸோ நான் அப்ளை பண்றது எனக்கு லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். So those who are learners from the starting stage, it should be somewhat tough. சூப்பர் மெஷ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பரிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பிராக்டிஸ் வேணும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ். சப்போஸ் if I solve the problem using nodal analysis, just you see this, this is node 1, this is node 2 and this is node 3. அப்போ only 3 unknowns is there, but here there are 5 unknowns. Even though 2 unknown வந்து வேல்யூஸ் எனக்கு தெரிஞ்சாலும் மீதி 3 unknown இருக்கு. பட் இட் பிலாங்ஸ் டு சூப்பர் மெஷ். அகைன் it was somewhat complicated. So that I conclude, depending upon the unknown values, whether I choose mesh analysis or nodal analysis. எப்போதுமே வந்து எனக்கு unknown கம்மியா இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்னுடைய பராமீட்டர், செகண்ட் வந்து என்னுடைய unknown. சொல்றது புரிஞ்சுங்களா? So now
இப்போ இந்த அன்னோன் அப்படின்னு வரப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வரும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திருப்போம். நோடல் அனாலிசிஸ்ல என்னுடைய நம்பர் ஆஃப் அன்னோன் which is equal to என்ன ஃபார்முலா n-1. ஹியர் என்னோட வேல்யூ வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா. சரிங்களா? அண்ட் அது போல இங்க வரக்குள்ள எனக்கு நம்பர் ஆஃப் லூப்ஸ் வேணும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு b is equal to l plus n-1. ஒரு ஷார்ட்கட்டோட சொல்லியிருந்திருப்பேன். அது எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும்ட்டு just use remember this formula. So from this equation, now I rearrange L is equal to B minus N plus 1. So this is the number of loops. That means number of unknowns in mesh analysis. So அது புரிஞ்சுங்களா? ஸோ இதை வச்சுதான் நம்ம மெஷ்ஷா நோடலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் தென் மை தேர்ட் ஒன் இஸ், so this is only applicable to planar networks. So nodal analysis வந்து this is applicable to both planar and non-planar networks. ஸோ பிளானர் நான் பிளானர் நெட்ஒர்க்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பிரான்ச்சஸ் நோட்ஸ் அந்த கான்செப்ட் கீழே ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டிஃபரன்ஸ். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் தி அதர் நேம்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலி மெஷ் அனாலிசிஸ்க்கு நம்ம இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம்னா, மெஷ் அனாலிசிஸ் இஸ் ரிலேட்டட் டு, just you see this diagram, then you get some clear cut idea. This plus minus, I take some simple circuit. This is R1, this is R2, and this is my current I, this is my V. If I do the equation, my voltage V is equal to I into R1 plus I into R2 அப்படின்னு எழுதுறோம். ஸோ அப்போ இங்க வந்து என்ன பண்றேன்னா, என்னுடைய லூப் ஈக்குவேஷன்ஸ்ல KVL நான் அப்ளை பண்றேன். இங்க நான் என்ன பண்றேன், KCL அப்ளை பண்றேன் என்னுடைய நோட்ல. உதாரணத்துக்கு you see this node, so this is the corresponding node. I take this is V1, this is V2, I take this is V3, take R1, R2, R3. So what I do means, so just I simply இந்த நோட்ல இருந்து வெளியே போகக்கூடிய இந்த கரண்ட் வந்து நான் என்ன பண்ண ஆட் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு நோடல் அனாலிசிஸ்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பேசிக்ஸ். am I correct or wrong? So I take this is I1, I take this is I2, and I take this is I3 for simplicity. So nodal analysis என்ன பண்ணுவோம், I1 plus I2 plus I3 which is equal to 0. So எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணா it should be equal to 0 வரணும். சரிங்களா? So that is very important. So அப்ப இங்க வந்து நான் வோல்டேஜஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும், equal to 0 வரணும். That means V minus I1 R1 minus I into R2 which is equal to 0. So if I add all the voltages in a loop, that should be equal to 0. And similarly at any node the sum of current is equal to 0. சரிங்களா? இதுதான் நோடல் அனாலிசிஸ்ல நம்ம சொல்றது. அப்ப இங்க எல்லா வோல்டேஜஸையும் ஆட் பண்ணக்குள்ள 0 வருதா, அப்போ வோல்டேஜ்க்கு எனக்கு ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா தெரியும். V is equal to dW divided by dQ. Okay, so here the voltage depends upon the value of energy. These are the basics we already discussed. So that the other name of mesh analysis is equal to conservation of energy. So this is the another name, conservation of energy. It belongs to conservation of energy ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க வந்து நான் எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்றேன். ஸோ கரண்ட்க்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to dQ divided by dt. Here Q nothing but charge. அப்போ இது belongs to conservation of charge அப்படின்னு சொல்லலாம். So these are some other technical terms. It is related to mesh and nodal analysis. I hope this is very well clear, and this is the detailed comparison between mesh analysis, nodal analysis. So hereafter, just you choose which method is relevant to your problems. அப்படிங்கறத நீங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். Okay. So in our next videos, we see some MCQ problems in order to get some clarity regarding the concepts. Okay. Thank you.